இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. மனிதன் தன் வாழ்க்கையை பிறர் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறான். ஆனால் ஒவ்வொரு படைப்பும் தனித்துவமானதே. எறும்பு பட்டாம்பூச்சியின் வாழ்க்கையை வாழ ஆசைப்படவில்லை. நாய் சிங்கத்தை பார்த்து ஒரு நாளும் பொறாமைப்படவில்லை. யானை ஆகாயத்தில் பறக்கும் கிளியை கண்டு ஏக்க பெருமூச்சு விடவில்லை. காகம் குயிலின் இசையை கேட்டு தானும் அதுபோல் பாட ஏங்கவில்லை. அதனதன் வாழ்க்கையை அதுவாக வாழ்கின்றன. நீ மட்டும் ஏன் பொறாமைப்படுகிறாய்? நீ ஏன் அடுத்தவனை பார்க்கிறாய்? நீ மட்டும் ஏன் புலம்புகிறாய்? நீ ஏன் வருந்துகிறாய்? நீ ஏன் ஏக்க பெருமூச்சு விடுகிறாய்? உன் வாழ்க்கை விசேஷமானது. நீ அடுத்தவருடைய தூக்கத்தை தூங்க முடியாது. நீ அடுத்தவருடைய பசிக்கு சாப்பிடவும் முடியாது. அடுத்தவருடைய வாழ்க்கையை ஒரு நாளும் வாழ முடியாது. ஆகாயம் போல் பூமி இல்லை, பூமியை போல் காற்று இல்லை, காற்று போல் தீ இல்லை, தீயை போல் தண்ணீர் இல்லை, ஆலமரம் போல் பப்பாளி மரம் இல்லை, பள்ளி போல் புலி இல்லை, தங்கம் போல் தகரம் இல்லை, பழாப்பழம் போல் வாழைப்பழம் இல்லை, கத்தரிக்காயை போல் வெண்டைக்காயும் இல்லை. கருங்கல் சிற்பத்திற்கு மாறுபாடானது. நாற்காலி கட்டிலிலிருந்தும் வேறுபாடானது. ஒரு மரத்தில் பழக்கின்ற பழங்கள் என்றாலும் மற்றொன்று ஒன்று போல் சுவை இல்லை. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்றாலும் ஒருவர் போல் மற்றவர்கள் இல்லை. ஆண் உடலை போன்று பெண் உடல் இல்லை. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை, போன நிமிடம் போல் இந்த நிமிடம் இல்லை, இந்த நிமிடம் போல் அடுத்த நிமிடம் இல்லை, ஒன்று போல் மற்றொன்று இல்லை. இத்தனையேன் உன் தலைவலி போல் பல்வழி இல்லை, உன்னுடைய கண் போல் காது இல்லை. இனியாவது சரியாக சிந்தனை செய். அதனால் நீ தனித்துவமானவன் என்பதை உணர்ந்து கொள். உன் கைரேகை, உன் பசி, உன் தேவை, உன் பலம், உன் பலகீனம், உன் பிரச்சனை, உனக்குரிய தீர்வு, உன் சிந்தனை, உன் மனது, உன் எதிர்பார்ப்பு, உன் அனுபவம், உன் பயம், உன் நம்பிக்கை, உன் தூக்கம், உன் மூச்சுக்காற்று, உன் வழி, உன் தேடல், உன் கேள்வி, உன் பதில், உன் வாழ்க்கை எல்லாமே தனித்துவமானது. உன் வாழ்க்கை அதிசயமானது. உன் வாழ்க்கை ஆச்சரியமானது. உன் வாழ்க்கை அபூர்வமானது. உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளது. உன் வாழ்க்கை உத்தமமானது. அதனால் உன் வாழ்க்கையை நீ மட்டும் வாழ்ந்து பார். வாழ்வின் ரசனை தெரியும். வாழ்வின் அர்த்தம் புரியும். இனியும் உன் வாழ்க்கையை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதே என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.